அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம கடந்த வீடியோவோட முஸ்தக்பிலுடைய 4 வகையை முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்ரோடைய பாடம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு மீசான் கிதாப் வேணும்னா பிடிஎஃப் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தா தான் தெரியும் இது என்ன பாடம், எதற்காக வேண்டி சொல்லித்தரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்க்காம ஆரம்பத்திலேருந்து பாருங்கள். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ப்ளேலிஸ்ட் 1 பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருப்போம். அதன்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கே பாடம் புரிய ஆரம்பிக்கும். அரபிக் கல்வி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். இந்த பாடத்தில் அம்ருல் காயிப் மஅரூஃப் பார்க்க போகிறோம். இதா அரத்த நீ நாடினால், அதாவது அம்ரு காயிப் மஅரூஃபை எப்படி எடுக்க போகிறோங்கிறத பார்க்குறோம். தபுனிய எடுப்பதற்கு காயிபுல் மஅரூஃப்னா அம்ரு காயிப் மஅரூஃப். இங்கே அம்ருங்கிற வார்த்தை விடுபட்டுருச்சு. அம்ருல் காயிபில் மஅரூஃப், அம்ரு காயிப் மஅரூஃபை நீ எடுப்பதற்கு நாடினால் ஃபஜிதுனா நான் தெரியும் உங்களுக்கு, அதிகப்படுத்துவாயாக. லாமுல் மக்சூரத்தி, லாமுல் மக்சூரத்தினா கசுறு செய்யப்பட்ட லாமை நீ அதிகப்படுத்துவாயாக. ஃபி அவ்வளி குல்லி சீகத்தின், ஒவ்வொரு வடிவத்தில் உள்ள ஆரம்பத்துலேயும் நீ என்ன பண்ணணும், கசுறு வச்ச லாமை அதிகப்படுத்தணும். அதாவது லாம் ஜெர்லி இருக்குல்ல, அந்த லாமை அதிகப்படுத்தணும். மின் சியகில் முஸ்தக்பிலுல் மஅரூஃப், முஸ்தக்பிலுல் மஅரூஃப் இருக்குல்லம்மா, அதில் உள்ளதை நம்ம முஸ்தக்பில் மஅரூஃபில் காயிப் இருக்கும். முஸ்தக்பில் மஅரூஃப் முஸ்பத்தில் காயிபான ஃபஅல் இருக்கும். அது என்னது மறந்துருக்கும், டக்குன்னு கேட்குறப்ப ஞாபகம் வராது. நல்லா பாடம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் வரும். என்னென்னா முஸ்தக்பில் மஅரூஃப் முஸ்பத்தில் காயிபானதுன்ட்டு 1 6 முடியும் நம்ம நிறையா தடவை சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு 6 காயிபை குறிக்கும், 7 12 ஹாலிரை குறிக்கும். அதெல்லாம் இந்த அம்பு நகி பாடத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நம்ம என்ன படித்தோம், எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன, தஃப் அலு, தஃப் அலானி, எஃப் அல்ன, இதுதான் படித்தோம். இந்த பாடத்தில் நம்ம என்ன எடுக்க போகிறோம், அம்ரு காயிப் மஅரூஃப் எடுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், முஸ்தக்பில் காயிப் மஅரூஃப் தெரியணும். இப்போ இந்த வார்த்தை தான் முஸ்தக்பில் காயிப் மஅரூஃப். இதில் கசுறு வச்ச லாமை சேர்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப்பு சொல்கிறாங்க. ஹதிஃபுல் ஹரக்கத்தை மினல் ஆஹிரி ஃபி சீகத்தைனில் முஃப்ரதுனா வாஹிதுன்ற அர்த்தம், சரிங்களா. வாஹிதில் முதக்கர் ஒல் வாஹிதில் முஅன்னஸ். அதாவது இஹதிஃபில் ஹரக்கத்தைனா சும்மனா பிறகு லீயை சேர்த்தாச்சு. லீயை சேர்த்துட்டு நீ என்ன பண்ணணும், நீக்கணும். இஹதிஃபில் ஹரக்கத்தைனா ஹரக்கத்தை நீ நீக்கணும். மினல் ஆஹிரி, ஹரக்கத்துனா எல்லா ஹரக்கத்தையும் கிடையாது, ஹரக்கத்துடைய கடைசி எழுத்து இருக்குல்ல, வார்த்தை அந்த ஃபஅலுடைய கடைசி எழுத்தில் உள்ள ஹரக்கத்தை நீக்கணும். அது எல்லாத்துக்குமே நீக்கணுமா, அதுவும் கிடையாது. ஃபி சீகா தைனின்ட்டு வரும், 2 சீகாக்களுக்கு மட்டும் நீக்கணும். அந்த 2 சீகா என்னது, அல் வாஹிதில் முதக்கர் வல் வாஹிதில் முஅன்னஸ். வாஹிது முதக்கருக்கும் வாஹித் முஅன்னஸுக்கும் உள்ள கடைசி எழுத்தில் ஹரக்கத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு, சரிங்களா. தேர்டு ஸ்டெப்பு வஹதிஃபு நூனை நீக்கிடணும். ஃபி சீகத்தின், ஃபி பாக்கியன் சீகத்தின் சியகி, அதாவது மீதி உள்ள எல்லா சீகாக்கள்லையும் நூனை எடுத்துடணும். சிவானா தவிர, சீகத்தி ஜம்இல் முஅன்னஸ், ஜம்உ முஅன்னஸில் இருக்கக்கூடிய நூனை தவிர மற்ற எல்லா நூனையும் எடுத்துட சொல்கிறாங்க. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். மொதல் ஸ்டெப்பு என்னது, ஆரம்பத்தில் அம்ருல்லாம்னா கசுறு வச்ச லாமை நம்ம சேர்க்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு வஹதான் முதக்கருக்கும் வஹதான் முஅன்னஸுக்கும் உள்ள கடைசி எழுத்தில் உள்ள ஹரக்கத்தை நீக்கணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு என்னது, மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் எங்கெங்கன்னா நூன் இருக்கோ நூனை நீக்கிடணும். ஜம்உ முஅன்னஸ் நூனை மட்டும் வச்சிடணும். இப்படி பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்,
அம்ருல் காயிப் மஅரூஃப் வந்து கிடச்சிரும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது ஸ்டெப்பு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். அல் முஸ்தக்பில் காயிப் மஅரூஃப். ஃபஸ்ட்டு எஃபாலு எஃபாலானி எஃபாலுனா தஃபாலு தஃபாலானி எஃபால்ன. இங்கே எஃபாலானின்ட்டு கொடுத்துருக்காச்சு, அங்கே வந்து தஃபாலானி வரும். எஃபால்ன. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு முஸ்தக்பில் காயிப் மஅரூஃப்லையும் அம்ருல்லாம சேர்க்க போகிறோம். அம்ருல்லாம்னா கசர் வச்ச லாமு வச்சு சேர்த்தோன்னா எப்படி கிடைக்கிது? ரைட் சைடில் பாருங்கள். லீ எஃப் அலு லீ எஃப் அலானி லீ எஃப் அலூன லீ தஃப் அலு லீ தஃப் அலானி லீ எஃப் அல்ன. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிடச்சோன்னே இப்படி தான் வந்து நமக்கு ஃபைல் கிடைக்கும். அடுத்து நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பு பார்க்க இருக்கோம். ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம என்ன பார்த்தோம், வாஹிது முதக்கருக்கும் வாஹிது முஅன்னஸுக்கும் உரிய கடைசி எழுத்தில் உள்ள ஹரக்கத்தை நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாஹிது முதக்கர் எது? லீ எஃப் அலு இருக்குல்ல, அது வந்து வாஹிது முதக்கர். அதில் உள்ள கடைசி ஹரக்கத்து பேஸ் இருக்கா, பேஸை வந்து நம்ம நீக்கிடுறோம். நீக்கிட்டால் எப்படி மாறிடுச்சு? லீ எஃப் அல். லீ எஃப் அலுன்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் பாருங்கள் லீ எஃப் அலாக மாறிடுச்சு. மற்றதை அப்படியே வச்சிடும். லீ எஃப் அலானி லீ எஃப் அலூன. அதுக்கப்புறம் லீ தஃபாலு இருக்குல்ல, இது வந்து வஹதான் முஅன்னஸு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹரக்கத்தையும் நீக்கிறோம், பேஸை நீக்கிறோம். பேஸை நீக்கிட்டால் எங்கிட்ட சுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இப்போ லீ தஃப் அல் லீ தஃப் அலானி லீ எஃப் அல்ன. இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லீ தஃப் அலுன்னு இருக்கும், ரைட் சைடில் வந்து நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்பை மாற்றினோன்னா லீ தஃப் அல் அப்படின்ட்டு வந்துடுச்சு. முதல் படி இரண்டாம் படியும் போட்டிருக்கோம், அது வந்து செகண்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறத தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கு, அதனால் யாரும் குழப்பிக்க வேணாம். அடுத்து மூணாவது ஸ்டெப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதி இருக்கிறதுல எல்லா நூனையும் எடுத்துடணும், ஜம்உ முஅன்னஸ் நூனை மட்டும் விட்டுறணும். அதாவது கடைசியில் இருக்குது பாருங்கள் நூனு, அந்த நூனை மட்டும் விட்டுறணும், மற்ற எல்லா நூனையும் எடுத்துட வேண்டியது தான். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லீ எஃப் அல் இருக்குது, அதுதான் வரும். அதுக்கப்புறம் லீ எஃப் அலானி இருக்கா, அந்த நூனை எடுத்துட வேண்டியது தான். அப்போ எப்படி கிடைக்கும்? ரைட் சைடில் பாருங்கள் லீ எஃப் அலா அப்படின்னு கிடைக்கும். லெஃப்ட் சைடில் பாருங்கள் லீ எஃப் அலூனன்ட்டு இருந்துச்சு, நூனை எடுத்தோன்னா லீ எஃப் அலு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் லீ தஃப் அல், அதுக்கப்புறம் லீ தஃபாலானி இருக்கும். அந்த லீ தஃபாலானியில் உள்ள நூனை எடுத்தோன்னா லீ தஃபாலா அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஜம்உ முஅன்னஸ் ஆறாவதாக இருக்கிறது. அங்கே மட்டும் நூனை விட்டுட்டு லீ எஃப் அல்ன அப்படின்னு சொல்லிடுறோம். இப்படி சொன்னோன்னே நமக்கு என்ன கிடச்சிரும்? அம்ருல் காயிபில் மஅரூஃப் கிடச்சிரும். ஹெட்டிங் வந்து நீங்கள் பார்க்க வேணாம், நான் சொல்கிறத மட்டும் இங்கே புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஹெட்டிங் வந்து அம்ரு காயிப் மஅரூஃப் தான் ஹெட்டிங். சரிங்களா? இதை வச்சு எடுத்தோன்னே நமக்கு அம்ருல் காயிப் மஅரூஃப் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அம்ரு காயிப் மஅரூஃப் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேள்வி கேட்க போகிறோம். என்ன கேள்வி? இப்போ மாதியான ஃபைல் ஃபுல்லாக வந்து கேள்வி கேட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கூட முஸ்தக்பில் மஅரூஃபும் முஸ்தக்பில் மஅரூஃப் மன்ஃபியும் சேர்க்க போகிறோம். முஸ்தக்பில் மஅரூஃப்னா முஸ்தக்பில் மஅரூஃப் முஸ்பத்தும் முஸ்தக்பில் மஅரூஃப் மன்ஃபியும் சேர்க்க போகிறோம். கேள்வி என்னென்னா, 2 வார்த்தையை வச்சு கேட்போம். மொத்தம் ஒரு 5 கேள்வி கேட்போம். இப்போ ஃபத்தஹ இருக்குது, ஃபத்தஹ வச்சு அவர்கள் 2 ஆண்கள் திறப்பார்கள். கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கள் 2 ஆண்கள் திறப்பார்கள். அவர்கள் 2 பெண்கள் திறக்க மாட்டார்கள். அவர்கள் 2 பெண்கள் திறக்க மாட்டார்கள். சரி, ஒரே வார்த்தையை வச்சே சொல்கிறேன் எல்லா கேள்வி. அதுக்கப்புறம் நீங்கள் 2 ஆண்கள் திறக்கவில்லை. நீங்கள் 2 ஆண்கள் திறக்கவில்லை. அடுத்து நீங்கள் 2 பெண்கள் திறக்கப்பட்டீர்கள். நீங்கள் 2 பெண்கள் திறக்கப்பட்டீர்கள். நாங்கள் திறக்கப்படவில்லை. இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான கேள்வி. சரிங்களா? இந்த கேள்விக்கு எத்தனை பேர் கமெண்ட்டில் நல்ல முறையில் பதில் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் நம்ம இதற்கு உண்டான தமிழ் அர்த்தம் பார்ப்போம், உதாரண வார்த்தையை வச்சு பார்ப்போம். சரிங்களா?
பாடம் புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு போடுங்க, புரியலைன்னா புரியலைன்னு போடுங்க. இன்ஷா அல்லாஹ் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.